வாரத்தின் 13ஆம் வாரம், ஜூலை மாதம், வெள்ளிக்கிழமை, 4ஆம் தேதி. இன்று தேவன் நமக்கு தரும் ஜீவநீர் ஊற்றான இறை வார்த்தைகள். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி இயல் 9 இறை வார்த்தைகள் 9-13 முடிய. அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உணவு உண்பது ஏன் என்று கேட்டார். இயேசு இதை கேட்டு, நோய் உற்றவருக்கு அல்ல, நோய் அற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை. நோய் அற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை. வலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்றார். என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே மக்கு புகழ். என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே, ஆசையாயிருக்குதையா. என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே, ஆசையாயிருக்குதையா. ஓ அருகில் நான் அமர்ந்து என் கதைய சொல்ல வேணும். ஓ அருகில் நான் அமர்ந்து என் கதைய சொல்ல வேணும். எப்போதும் நான் இருப்பேன் என்று சொல்லவும் வேணும். எப்போதும் நான் இருப்பேன் என்று சொல்லவும் வேணும். என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே, ஆசையா இருக்குதையா. நான் திரும்புகிற திசையெல்லாம் ஓ உருவம் தெரிய வேணும். நான் திரும்புகிற திசையெல்லாம் ஓ உருவம் தெரிய வேணும். திரும்பாத சொந்தமாக நீ மட்டும் எனக்கு வேணும். திரும்பாத சொந்தமாக நீ மட்டும் எனக்கு வேணும். என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே, ஆசையாயிருக்குதையா. என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே, ஆசையாயிருக்குதையா. உன் கைய புடிச்சி நானும் காலார நடக்க வேணும். கலங்குற ஏங்கண்ண உன் கரமே தொடைக்க வேணும். கலங்குற ஏன் கண்ண உன் கரமே துடைக்க. இன்றைக்கு நம் தேவன் தரும் ஜீவநீர் ஊற்றான வார்த்தைகளை கேட்டோம். ஏசப்பா மத்தேயு வரி தண்டுபவர், அவரை பார்த்து என்ன செய்தார், என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னார். உடனே அவர் மத்தேயு எழுந்து அவரை பின்பற்றி போனார். அங்கே போன உடனே அவரோடையும் சில பாவிகளோடையும் ஆண்டவர் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணி விருந்து சாப்பிடுறார். இப்போ பரிசேயர் சொல்றாங்க, என்னையா இது, இந்த வரி தண்டுபவர்களெல்லாம் அவங்க வந்து என்ன செய்வாங்க, மக்கள் அவங்க வந்து ஒரு சாமானியமான, அதாவது இது அவர்களை வந்து உடன்படிக்கையை இவர் மீறியதாக கருதி யூத சமூகம் அவரிடம் உறவு பாராட்டார். இந்த வரி தண்டுபவர்கள் அது மாதிரி தான் ஏழைகள், பாவிகள் இவங்களோட போய் உட்காந்துக்கிட்டு சேசப்பா சாப்பிட்றாரு அப்படின்னு அவங்க எல்லாம் என்ன முன்னுறாங்க. அப்பதான் சேசப்பா சொல்றாரு, தம்பியே, நோய் உற்றவருக்கு தான் டாக்டர், நோய் அற்றவருக்கு இல்லை. அதனால நான் யாருக்கு நான் வந்து
அவங்களோட உறவு கொள்ளணும், அவங்களுக்கு நான் எப்படியெல்லாம் அவங்கள வந்து நான் மனம் திருப்பணுங்கிறது எனக்கு தெரியும். அதனால ஏழைகளோடையும் இது மாதிரி நீங்க ஒதுக்கி வச்சிருக்கீங்க இல்லையா சமூகத்துல, அவங்களும் தான் எனக்கு முக்கியம். ஆக அவர்களிடம் என்னுடைய போதனையை போதிச்சா அது பலன். உங்களை போல எல்லாவற்றையும், அதாவது சிலரை வந்து நாம் என்ன செய்வோம், நம்ம வாழ்க்கையில நிறைய பேரை நம்ம வந்து மதிக்கிறது இல்லை, அவங்களை கொஞ்சம் தள்ளி வைப்போம். அவனா அது கூடாது அப்படிங்கிறது தான் ஏசப்பா இங்க நமக்கு அறிவுறுத்துகிறார். ஆகவே தேவன் இன்று நமக்கு தரும் ஜீவ நீரூற்று என்ன தெரியுங்களா, நாம் யாரையும் என்ன பண்ணக்கூடாது, தாழ்ச்சியா எண்ணக்கூடாது, எல்லோரையும் நம்ம உயர்வாக எண்ணணும். அந்த மனப்பான்மை ஆண்டவர் சொல்றார். அவங்கள பத்தி ஒண்ணு இவங்களை பத்தி ஒண்ணு ஐயா அவன் பெரிய மோசக்காரன் தேவன் எப்படி எல்லோரையும் பாவிகளை அரவணைச்சாரோ அது போல நாம பாவிகளையும், நாம தான் பெரியவங்க, நம்மளை போல யாரும் இருக்க முடியாது, நம்ம எல்லாத்தையும் நல்லா கடவுளுக்கு ஏற்படுதா செஞ்சுட்டு இருக்கோம் நினைக்கிறார். ஏழை கைவனுடைய அந்த ஒரு காசு கேள்விப்பட்டிருக்கோம் பைபிள்ல, எவ்வளவோ காணிக்க போட்டாலும் அந்த ஏழை கைம்பெண் அவளுக்குன்னு வச்சிருந்த அந்த ஒரு நாளைக்கு அதுதான் சேசப்பா. ஆக நாம என்ன செய்யணும், இன்று தேவன் நமக்கு தரும் ஜீவன் ஊற்றான இதை வார்த்தை என்ன தெரியுங்களா, நம்ம யாரையும் குறைவாக மதிப்பிடக் கூடாது, நிறைவாக மதிப்பிடணும். எந்த ஒரு மனிதனையும் நம்ம புறமாக தள்ளக்கூடாது, எல்லோரையும் நேசிக்கணும். எப்படி அந்த ரோமை சமூகத்தில் ஒதுக்கி வச்சவங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அவங்களோட உறவு கொண்டாரோ அவங்களோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டாரு. ஆக அது மாதிரி நாம எல்லோருடையும் அவங்க அப்படி, இவங்க தாழ்ந்தவங்க, இவங்க உயர்ந்தவங்க, இவங்க அப்படி இதெல்லாம் நினைக்கக்கூடாது. எல்லா மக்களோடையும் நாம அன்பு பாராட்டி ஏசப்பாவை போல நாம இயேசுவுக்கு பிரியமான சீடர்களாக வாழணும்னா அவருடைய வழியில நம்ம நடக்கணும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில எல்லோரையும் மேன்மையாக கருதி யாரையும் துச்சமாக கருதாமல் எல்லோரும் இறைவனுக்கு ஏற்புடைய பிள்ளைகளே, அவங்கெல்லாம் ஏசப்பாவுக்கு ஏற்புடைய பிள்ளைகள் தான் அப்படிங்கிறத உணர்ந்த பிள்ளைகளால் நம்ம யாருடைய மனதும் பேசக்கூடாது, அவருடைய உள்மன காயத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஆக இவ்விதமாக தேவனை போல நாமும் அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ எல்லோரையும் நேசிப்போம், யாரையும் குறைவாக மதிப்பிடாது, இறைவனில் அவர்கள் உயர்ந்தவர்கள் என்ற அந்த எண்ணத்தோடு அவர்களோடு நாம் உறவாட வேண்டும் என்ற வரத்தை இறைமகனிடம் கேட்டு அந்த வரத்தை நாம் பெறுவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி.